உண்மையிலேயே சகோதரர் ஜோஃபர் கான் அவர்கள் இந்த கவிதை தேசிய மட்டத்திலே கதிரவன் மன்றம் நடத்திய இந்த தேசிய போட்டியில் ஔவையாரை பற்றி ஒரு கவிதை எழுதி அதிலே முதலாம் இடம் பெற்றது என்பது இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம். அவர் தேசிய மட்டத்திலே பல விருதுகளை பெற்றிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் 40 அளவில் 30க்கு மேற்பட்ட விருதுகளை அவர் தேசிய மட்டத்திலே பெற்றிருக்கிறார். சர்வதேச மட்டத்திலே மலேசியா, இந்திய நாடுகளுக்கு சென்று கூட பல விருதுகளை பெற்றவர். சாகித்ய விருதை கூட 2 தடவைகள் பெற்ற ஒரு கவிஞர். ஆகவே அவருடைய ஔவையாரை பற்றி தமிழ் சமூகத்தினுடைய கவிஞர்கள் இவ்வளவு ஆழமாக சிந்தித்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையோடு வாழ்வோடு அவர்களுடைய கவிதையோடு அறிவோடு நாளாந்தம் உள்வாங்கப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு தாய் தான் ஔவையார். ஆகவே அந்த தமிழ் கவிஞர்களோடு சென்று ஒரு முஸ்லிம் கவிஞர் ஔவையாரை பற்றி பேசி அந்த விருதை தட்டிக் கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் அவரை எல்லோரும் பாராட்டுகின்றோம். அவர் எனக்கு பேசிய கவிஞர்கள் சொன்னது, முஹிதீன் சாலி அவர்கள் சொன்னதை போல அவருடைய உணர்வுகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவர் கவிதை வடிவமாக படிக்கின்ற ஒருவர். என்னுடைய நீண்ட கால நண்பர். 1987 ஆண்டு தொடக்கம் என்னுடைய நண்பர். அரசியலிலே நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்த போதிலும் சில காரணங்களினால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாத போதிலும் அவர் என்னுடைய நண்பர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றும் எனக்கு இந்த அழைப்பு வந்தது, ஒரு நண்பரை வாழ்த்துவதற்கு, நண்பரை பற்றி பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உடனடியாக வருவதற்கு நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே அந்த வகையிலே சகோதரர் ஜோஃபர் கான் அவர்களுடைய சமூக பணி ஒரு பக்கம், அவர் கவிதையால் நாடு முழுவதும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒருவர். சமூக பணியிலே நமது மண்ணிலே அவர் ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும் தேசிய ரீதியிலே ஜோஃபர் கான் என்றால் மிகப்பெரிய காத்தாங்குடி ஜோஃபர் கான் என்று காத்தாங்குடிக்கும் ஒரு பெருமை. அவருடைய கவிதையால் முழு தேசிய ரீதியிலே மிக செல்வாக்கை பெற்ற ஒருவர். ஆகவே அவருடைய கவிதைத்துறை மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவருடைய சமூக பணி மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவருடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருக்கு அவர் மிக மார்க்கத்தோடு ஆத்மீகத்தோடு நெருக்கமான தொடர்புகளை கொண்டு வருவார். ஆக அல்லாஹு தாலா அவருடைய பணிக்கு மேலும் மேலும் அல்லாஹு தாலா அதற்கான சந்தர்ப்பங்களை சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து உண்மையும் அழைத்தமைக்காக இந்த காத்தாங்குடி இலக்கிய கழகத்தினுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம். நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமது ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 07900115 077900015. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.